ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். நான் வந்து இப்போ பெங்களூருக்கு வந்திருக்கேன். எங்கள் மாமா ஒர்க் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தான் இப்போ இருக்கோம். மீனா தான் குக்கு. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, ஃபுல்கா மிக்ஸ் வெஜிடபிள், அவங்களே சொல்கிறாங்க கேளுங்க. ரைஸ், சாம்பார், ரசம், சலாட், காட். இந்த பாருங்க, சாலட்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் இன்னைக்கு நமக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறாங்க அவங்க ஊர் ஸ்டைலில். நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து காயெல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறாங்க. மிக்சட் வெஜிடபிள் கறிக்கு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் அதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா பொடியாக ஒரே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாலட்ஸ்க்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கேரட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வெள்ளரிக்காய்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்போவுமே பெங்களூரில் வெள்ளரிக்காய் நல்லாயிருக்கும். கேரட்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தக்காளி கூட நம்ம இங்கே வாங்குகிற தக்காளியை விட அங்கே வாங்குறது நல்லா இருக்குது. அப்புறம் வெங்காயம், ஆனியன்ஸும், வெங்காயமும் அங்கே நல்லா இருக்குது. காரமே இல்லாமல் இருக்குது. அது என்னன்னு தெரியல. நமக்கு அங்கேருந்து வருதா வேறு எங்கேருந்து வருதான்னு தெரியல. இப்போ எல்லாம் வச்சாச்சு. வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், ஆனியன் வச்சாச்சு. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நாலாக கட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறாங்க. ஃப்ளவர் மாதிரி விரிச்சு விட்டாச்சு. சூப்பர். இவங்க தான் மீனா. அவங்க வீட்டுக்காரரு. பேரு, உங்க பேர் சொல்லுங்க. பேரு नाम श्रीधर कुकिंग. तुम्हारा नाम? मीना. அவங்க தான் இன்னைக்கு வந்து நமக்காக சப்பாத்தி, தால், மிக்ஸ் வெஜ், நீங்களே சொல்லுங்க என்னென்ன செய்ய போறீங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி. எஸ். அப்புறம் சப்பாத்தி, ஃபுல்கா ரைஸ், கர்ட், சலாட், और वेजिटेबल, मिक्स वेजिटेबल, और दाल फ्राई. ओके. रसम. நீங்க எங்க உங்க நேட்டிவ் பிளேஸ்? ஒரிசா. ஓகே. ஒன்லி ஹிந்தி தான். தமிழ் நை. கன்னடா தெரியும். கன்னடா ಸ್ವಲ್ಪ. ஓகே. இப்போ வந்து டால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவங்க குயிக்காக ரெடி பண்ணிட்டாங்க. அது எப்படி சொல்லுங்கள், இது எப்படி உங்கள் இதில் சொல்லுங்கள். எப்படி செஞ்சீங்க தால்? சொல்லுங்க, எப்படி செஞ்சீங்க? டால் பிப்பர். ரெடி. அது கொஞ்சம் அதில் என்னென்ன போட்டீங்க? அதில் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்காங்க. வேறு என்ன தால் போட்டீங்க? ऑनियन नहीं है, टमाट, हरा मिर्ची, जीरा, ऑयल வந்து நமக் ஹல்தி. அவங்க வந்து ஹிங் பெருங்காயம். அவங்க வந்து எண்ணெய் காய வச்சு அதில் வந்து பெருங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா இல்லை, பச்சை மிளகா, இது மஞ்சப்பொடி, தக்காளி தான் போட்டிருக்காங்க. வெங்காயம் போடலை. துவரம் பருப்பு போட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வேக வச்சுருக்காங்க. இப்போ தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. दाल रेडी हुआ, रसम रेडी हुआ, अभी सब्जी प्रिपेयर करना. இது ரசமா? ரசம். ஓ, சூப்பர் ஸ்மெல்லு. தேங்க் யூ.
மசாலா பாக்ஸில் மசாலா. எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. இது என்ன ஜீரா, இது தனியா, தனியா, ராய், கடுகு, உப்பு, இது கரம் மசாலா, கரம் மசாலா, ஹல்தி, மிர்ச்சி பவுடர், மிளகாப்பொடி. இப்போ அந்த வெஜிடபிளுக்கு ஆயில் ஊற்றிட்டாங்க. ஆயில், கரம், ஆயில், जीरा गरम है। हाँ हाँ ज्यादा गरम होता तो स्मेल अच्छा आ जाता। நல்ல எண்ணெய் சூடானாதான் அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் வருமா அவங்க சொல்றாங்க. இப்போ போட போறாங்க. जीरा डाला, अभी सब्जी डालना। सब्जी डालना, काजू, नमक, उप्पु, हल्दी, मंजल पोड़ी, नमक, उप्पु, स्लो करो। அடுப்பை குறைச்சிட்டு स्लो करने बाद 10 मिनट अभी மூடி போட்டு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, காஜர், கேரட், பீன்ஸ், सॉफ्ट होने दो। स्लो गैस में सॉफ्ट करना। கேஸை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடணும். ரசம் ரெடி பண்ணி ரெடி சர்விங் இதில் ஊற்றிட்டாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்தாச்சு. अभी मिर्ची पाउडर स्वाद अनुसार, और थोड़ा धनिया पाउडर, धनिया, மல்லி பொடி, வீட்டிலே அரைச்சி வச்சிருக்காங்க. गरम मसाला, கரம் மசாலா, जीरा पाउडर, जीरा पाउडर, थोड़ा आमचूर, आमचूर, मांगा பொடி, मांगा, நல்ல காயெல்லாம் வெந்துருச்சு. मिर्ची पाउडर, जीरा पाउडर, गरम मसाला पाउडर, मिर्ची पाउडर, உடனே இறக்கிடுமா வேகணுமா? 5 நிமிஷம் बंद करना। அந்த ஸ்மெல் எல்லாம் போகும். அடுப்பை குறைச்சிட்டு திருப்பி மூடிடணும். बस finished 5 minutes ஆஃப் பண்ணிடணும். फिनिश पूरा टेस्ट कर। சூப்பர், வாசமே அப்படியே நல்லா இருக்கு. மல்லி, கரம் மசாலா எல்லாம், मिर्ची पाउडर, जीरा पाउडर, आमचूर, வெஜிடபிள் கறி ரெடி. இப்போ மீனை என்ன டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பா சுடுது. சூப்பர், தேங்க்யூ. பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. नमक, salt, பர்ஃபெக்ட் 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 மீனா. இன்னைக்கு மீனா எங்களுக்கு என்ன டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
பாருங்க சொல்லுங்க மீனா. भिंडी सब्जी, வெண்டைக்காய் சப்ஜி, मिक्स सब्जी, रसम, दाल, सलाद, கர்ட், ரைஸும் வச்சாச்சு. சப்பாத்தி மாத்திரம் இங்கே பெங்களூரில் குளிர்றத ஜில்லுன்னு போயிடும், அதனால் சாப்பிட்ற நேரம் ஃபுல்கா மாத்திரம் போட்டுக்கிறோம். நான் போடுறச்சு அது எப்படின்னு காமிக்கிறேன். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு மீனா நல்லா சிரிக்கிறாங்க. ஃபுல்கா போடுறாங்க. மீனா நீங்க போட மாட்டீங்களா? மீனா ஃபுல்கா ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே பரவாயில்ல. அவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபுல்கா பண்ணுவாங்களா? சூப்பர் ஹஸ்பண்ட் சூப்பரா பண்ணுவாங்களா? இப்போ எல்லாம் பிசைஞ்சு ஒரு பால்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி கையிலே தைப்பீங்களா கட்டை தானா? ஓகே ஓகே. फुल्का सुपर. फुल्का राउंड परफेक्ट राउंड पूरा राउंड அப்பா போட்டாச்சு. அப்புறம் எப்படி ஃபுல்கா இதிலே அடுப்பிலே போடுவீங்களா இல்லை இதில் காமிப்பீங்களா? புரியல உங்களுக்கு, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. सूखा रोटी ड्राई रोटी அது அப்படி திருப்பி போடுறாங்க. ஓ பாருங்க நல்ல फुलानी ரொட்டி போட்டாச்சு. இங்கே வந்து அந்த நேரத்தில் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சப்பாத்தி. இங்கே ஒரு ஃபுல்கா போட்டு வச்சாச்சு. அப்படியே அதுவும் நல்லா வெந்துருச்சு. அப்படியே டக்குன்னு பண்ணிடுறாங்க. இப்போ மீனா அதை எடுத்து அடுப்பில் காமிக்க போறீங்களா? சிக்கா மீனா बटर வேணும்னா மேல போட்டுக்கலாம், இல்ல நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். इसमें बटर भी डाल सकते हैं, घी भी डाल सकते हैं, डाल के खा सकते हैं. மேல अभी सूडा இருக்கச்சு डाल भी सकते डाल भी सकते हैं. इसमें एक्चुअली घी भी लगाना, बटर भी लगा सकते हैं, ऑयल भी लगा सकते हैं. ஆயில் भी எது வேணுமோ. ஆனா இப்போ நம்ம எல்லாம் ஆயில் இல்லாம தானே சாப்பிடுறோம். எழும்பிருச்சு பாருங்க. பஃப்னு சூப்பர். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா எழும்பிருச்சு. அப்படி காலையில் இந்திரா நகர் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு போனேன். நல்லா குளிரும் இருக்குது, வெயிலும் இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனா செஞ்ச சமையலில் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.